30 வயதுடைய இளைஞன் ஒருவன் தன்னுடைய வேலையை இழந்தான். பல மாதங்களாக வேலையே இல்லாமல் இருந்ததுனால அவனுடைய மனைவியும் அவனை விட்டுட்டு போயிட்டா. பல மாதங்களாக கடவுளிடம் தன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் போக்கும்படி பிரார்த்தனை செய்தும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இறுதியாக கடவுள் மேலே வைத்திருந்த நம்பிக்கையையும் இழந்தான். முடிவில் நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறுங்கிற அவனுடைய தன்னம்பிக்கையும் இழந்துட்டான். அதனால் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம்னு முடிவெடுத்தவன் அவனுடைய ஊர் பக்கத்தில் இருந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓடினான். காட்டுக்குள்ளே உள்ள ஒரு உயர்ந்த மலையோட உச்சியில் போய் நின்ன அவன் கடைசியாக ஒரு முறை கடவுளிடம் பேசி பார்க்கலாம்னு யோசித்தான். கடவுளிடம் கேட்டான், இறைவா, நான் இன்னும் உயிருடன் இருக்க ஒரு காரணத்தை மட்டும் உன்னால் கூற முடியுமா? வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல், நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான் இளைஞன். ஒரு சில நிமிடங்களில் கடவுள் அங்கே வந்தார். கடவுள் இளைஞனை பார்த்து, மகனே, இப்போது இந்த காட்டில் நீ மட்டும்தான் தனிமையில இருக்கிற. உன் அருகில் உன்னை சுற்றி என்னென்ன இருக்குது என்று கடவுள் இளைஞனை பார்த்து கேட்டான். இளைஞன் தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்துட்டு, என்ன இருக்குது? வெறும் புற்களும் நல்லா உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும்தான் இருக்குது. இதனால் எனக்கு என்ன பயன் என்று கோபத்துடன் கேட்டான். அதற்கு கடவுள், மகனே, நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்டுக்கொள் என்று பேசத் தொடங்கினார். நான் இந்த உலகத்தை உருவாக்கிய போது வறண்டு கிடந்த இந்த பூமியில் முதலில் ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன். முதல் வருடத்திலேயே புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேல்னு மாட்டிட்டு. ஆனால் இந்த மூங்கில் விதைகள் இருக்குதுல, 1 சென்டிமீட்டர் அளவு கூட முளைக்கல. மூங்கில் விதைகள் முளைப்பதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதே மாதிரி 2வது வருடமும் வந்து பார்த்தேன். புற்கள் இன்னும் அதிகமாக வளர்ந்து பரவி இருந்தது. ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே தான் இருந்துச்சு. 3வது வருடம் வந்து பார்த்தேன். அப்போதும் இதே நிலைமை தான். 4வது வருடமும் வந்து பார்த்தேன். ஒரு முன்னேற்றமும் இல்லை. மூங்கில் விதைகள் அப்படியே மண்ணுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 5வது வருடம் வந்து பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் சின்னதாக முளைச்சிருந்துச்சு. ஆனால் அதை சுற்றி வளர்ந்திருந்த புற்களை கம்பேர் பண்ணும்போது அது மிக சிறிய செடியாக தான் இருந்துச்சு. அதுவே 6வது வருடம் வந்து பார்க்குறேன், 100 அடிகளுக்கு மேலே வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்திருந்தன. புற்களை விட பல மடங்கு உயரமாக வளர்ந்துருச்சு. முதல் 5 வருஷமாக மூங்கில் விதைகள் சின்னதாக கூட முளைக்காமல் ஏன் காத்து இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? மூங்கில் விதைகள் வெப்பம், குளிர், புயல், காற்று, மழை, வெள்ளம்னு எந்த காலத்திலையும் சகித்து வாழும் ஆற்றலை 5 வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்துச்சு. பூமிக்கு மேலே 100 அடி உயரத்துக்கு வளரணும்னா பூமி கீழே அதோட வேர்கள் எவ்வளோ பலமாக ஆழமாக இருக்கணும். மூங்கில் விதைகள் தன்னை போதுமான அளவுக்கு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது பூமியில் ஏற்படுற வெப்பம், குளிர், மழை, காற்று அப்படின்னு எந்த பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றிற்கு உண்டு. மகனே, நான் என்னுடைய படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த ஒரு சவாலையும் கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. நீயும் அப்படிதான். என்னை பொறுத்தவரை நீ இன்னும் முளைக்க கூட ஆரம்பிக்கலை. இப்போது தான் நீ வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய். அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்கிறாய். நீ இப்போது தான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் வாழ்வை முடித்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்குது. மகனே, நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக அல்ல. உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் நீ உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்காமல் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல ஒரு வருடத்துக்குள் முளைத்து பெருக முடியவில்லை. அதே மாதிரி புற்களுக்கும் மூங்கில் மரங்களைப் போல உயரமாக வளர முடியவில்லை. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை முதலில் நிறுத்து. உனது வாழ்க்கை பயணம் வேறு, உன்னை சுற்றி உள்ள மற்றவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. உன் வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றியடைவதா இல்லை தோற்றுப்போவதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என கூறி கடவுள் மறைந்தார். இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் முன்னேற எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிற வரை எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வராது. ரொம்ப அமைதியாக வாழ்க்கை போகும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்காது. அதுவே வாழ்க்கையில் முன்னேற நினச்சி அதற்காக முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது தான்
புதிய புதிய பிரச்சனைகளும் சவால்களும் வரும். சவால்களுக்கு பயந்து நீ முயற்சி செய்வதை விட்டுட்டுனா நீ நினைச்ச வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. ஒரு சில முறை முயற்சி பண்ணி தோல்வியும் அனுபவமும் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே கிடைச்ச அனுபவத்தை வச்சு தொடர் முயற்சியாக விடாமுயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்.